டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்னொருவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 5 பெண்கள் ஒரே வரிசையில் அமைந்திருக்கிறாங்க. மெயின் ஒரே வரிசைங்கும்போது 1 2 3 4 5 பேர் 5 போட்டுங்க. அந்த மாதிரி இல்லை நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அதான் ஃபஸ்ட்டில் போட்டுங்க. கன்ஃபார்மாக நமக்கு எது தெரியுதுன்னா படித்து பாருங்கள். படித்ததில் மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கான்னு போட்டிருக்காங்க. ஸோ மோனிகாவை நடுவில் போட்டிருக்கேன். மோனிகா. அடுத்தது மோனிகா தொடர்பாக வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார். ஸோ மோனிகாவுக்கு அருகில் ரோசி இருக்கலாம். இங்கேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயும் இருக்கலாம். எங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ரோசி. அடுத்தது படிங்க. ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ரோஸ் இங்கே இருக்காங்க. சிவநந்தினி மற்றும் அபி அவங்களுக்கு அருகில் இல்லை. இங்கே போய் சிவநந்தினி போடாது, இங்கே அபியும் போடாது. ஸோ இங்கே போட்டுடலாம். சிவநந்தினி அபி வந்து 2 பேரும் ரோஸுக்கு அருகில் இல்லை. ஓகே சரி, இங்கே போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ 4 ஃபில் ஆகிட்டு என்ன கேட்குறாங்கப்பா. பின்னர் அனுராதா பின்வருவற்றுள் யாருக்கு அருகில் இருக்கிறாள். இப்போ வந்து அனுராதா வந்து இங்கே தான் இருப்பாங்க. அங்கே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. அங்கே போட்டுடலாம் அனுராதா. இப்போ யாருக்கு அருகில் இருக்காங்கன்னா ரோஸுக்கு அருகில் இருக்காங்க. ஆன்சர் வந்து ரோசி. லாஜிக் கொஸ்டினில் முதல்ல என்ன பண்ணணும்னா 5 பெண்கள் ஒரே வரிசையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். 1 2 3 4 5 இதை போட்டுட்டு அதுக்குள்ள எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக தெரியுதோ அதை முதல்ல ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவன் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.